நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகி விடுவாய். நான் சொல்ல, விவேகானந்தர் சொல்றார். எண்ணத்தினுடைய வலிமையை பற்றி சொல்லுகின்ற விவேகானந்தர் சொல்றார், எவ் உயிர் எப்படி எண்ணின அவ் உயிர்க்கு அப்படி அளித்து அருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். இன்னும் உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி கண்ணதாசன், பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் புது புது உயரமும் போய் வரி தூரமும் அவரவர் எண்ணங்களேன்ட்டு போயிட்டான். இன்னும் ஒருபடி மேலே போய் பாரதி எவ்வளோ பெரிய மனிதர்கள்லாம் எதையே அறிவுறுத்துறாங்க பாரு, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோமாங்கிறது தான் இத்தனையும் சொல்கிறேன். நான் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் படிப்பவன். ஏன் இதை சொல்கிறேன்னா, அடுத்த ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்கிறேன். எல்லாரும் எண்ணத்தையே சொல்லுகிறார்கள். பாரதி சொல்கிறத பாருங்க, நீ எதை கேட்கிறாயோ அதை தானடா இந்த வாழ்வு உனக்கு தருகிறது, அதனால் பெரிதனும் பெரிது கேள். படிக்கும் போதே ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், ஒரு அணு விஞ்ஞானி ஆகணும், மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய டெக் ஜாம்பவன் ஆகணும், பெரிய ஸ்டார்ட் அப் ஓப்பன் பண்ணணும், எதை நினைச்சாலும் பெருசாக நினைடா. அதில் என்ன கஷ்டம்? ஏன்னா நீ என்ன நினைக்கிறியோ அது தாண்டா அந்த உலகம் உனக்கு கொடுக்குதுங்கிறான். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு புத்தகம் இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னமோ நினச்சிக்காங்க, ஈர்ப்பு விதி. அது என்ன உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு காந்தம், எல்லோருக்குமே சொல்லுகிறேன், ஒரு காந்தம் எப்படி தன்னை சுற்றியுள்ள பொருட்களை தன்னை நோக்கி இழுத்து கொள்கிறதோ, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய காந்தம் உங்களுடைய எண்ணங்கள் தான். நீ பெருசாக நினச்சேன்னா என்ன நினைக்கிறியோ அதை தெளிவாக நினச்சி இறுக்கி பிடிச்சா உன்னை நோக்கி அது அத்துணையும் வருண்டாங்கிறான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, இந்த உலகத்தில் உள்ள 100% பணத்திலே 96% பணம் 1% மனிதர்கள்ட்டுமே இருக்கு. மீதமுள்ள 4% இருக்கு பாருங்க பணத்தில். அந்த 4% தான் 99% பிரிச்சுக்கிறோம். நம்ப முடியுது அவங்களால? ஏன்னா அவங்க அந்த பணத்தை பற்றி பணம் சம்பாதிக்கிறத தவிர வேற எதை பற்றியுமே சிந்திக்கிறது இல்லை. உலகத்தில் உள்ள அறிவு 100% இருக்குன்னா 2% பேர் தான் அறிவாளியாக இருக்கான். பாக்கி 98% பேர் அந்த அளவுக்கு இல்லை. இவெல்லாம் ஏன் இருக்கான்னா, இவன் புத்தக வாசிப்பதையும் தொடர்ந்து அறிவை பெருக்கிக் கொள்வதிலும் அறிவாளிகளோடு பழகுவதை தவிர வேற வேலையை செய்யறது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் ஆகிறோம். உலகத்தில் பிறந்த ஜீவராசிகளிலேயே உயர்ந்த ஜீவன் மனிதன். மனிதனுக்கு அந்த உயர்வை தருவதே அவனுடைய சிந்தனை தான். சொல்றது அரிஸ்டாட்டிலுங்க. ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். இப்போ எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறீங்க, நான் உட்பட இங்கே இருக்க எல்லாரும், அத்துணை பேரும் இன்றைக்கு இருக்கின்ற நிலைக்கு காரணம் அவர்களுடைய மனமே, அவர்களுடைய எண்ணமே. சொல்லுவது புத்தர். வாட் எவர் எ மைண்ட் ஆஃப் எ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ். நெப்போலியன் ஹில் அச்சீவ் பண்ணிட்டு சொல்கிறான். When you really want something, the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கோலோ சொல்கிறாங்க, ஒன்று உனக்கு வேண்டும் என்று உறுதியாக நினைத்து மனதிலே இருத்தி கொண்டால் அது கருத்தரித்து குழந்தை பிறப்பதைப் போல அது நடந்தே ஆகுங்க. இப்போ இந்த கல்லூரி ஆரம்பித்ததே நினச்சி பாருங்க. ஆரம்பத்தில் எவ்வளவு போராட்டத்திற்கு இடையில் இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. எத்தனை பேர் இதெல்லாம் நடத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் மீறி நடத்தி இன்னைக்கு இத்தனை 1000 பேர் வீட்டிலே ஒளியாக வளர்வதற்கு, கல்வி நிறைந்திருப்பதற்கு காரணம்னா தன்னுடைய சிந்தனையை தவிர வேற என்ன இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. வந்தவுடன் நான் தினம் மேடையில் நிற்கிறவன், வந்திருக்கிற கூட்டத்தை எல்லாத்தையும் அப்பாவும் பிள்ளையுமா இறங்கி போய் கும்பிட்றத நான் இந்த ஸ்டேஜில் மட்டும்தான் பார்த்தேன். எப்படிப்பட்ட ஒழுக்கத்திற்கு சொந்த, நான் பார்த்ததை பாராட்ட வேண்டியது பாராட்டப்பட்டே ஆக வேண்டும். அப்போது இதை எப்படி நேசித்து, உங்களுக்கு எப்படி மனிதர்களை மதிக்க தெரிகின்ற பண்பெல்லாம் பெரிய பண்புங்க. அப்படிப்பட்ட இடத்துல இந்த பிள்ளைகள் வளரும்போது, ஒவ்வொரு பிள்ளையும் இங்கே வரும்போது ஹாப்பி ஈவினிங்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு தான் போச்சு. நான் தினம் 2000 பேர் 100 பேர் பார்க்குறேன். எல்லா இடத்துலையும் இது பார்க்கறது இல்லையே. ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பது தான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் தனி மனித ஒழுக்கத்தின் பல்பட்டதுங்க. நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு குறிப்பாக, நீ சமுதாய வீதியிலே கைவீசி நடக்கும்போது நீ மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதே. ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன்? 5000 ஆண்டுகள் மரபார்ந்த இந்திய தேசத்தினுடைய பெருமையும்
பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ் பண்பாடும் தமிழ் மண்ணினுடைய பெருமைகளும், உங்கள் மூதாதையர்களினுடைய தியாகமும், பெற்றோர்களினுடைய அறிவும், ஆசிரியர்களினுடைய அறிவுரையும், உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடனே கூட வருகின்றன என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இந்த ஒழுக்கக்கேடு நடப்பதற்கு இப்போ காரணமாக இருப்பது எது? அருமை மாணவ செல்வங்களே, ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப் பெற்றோர்களுக்கு நிறைய பேர் இருக்கிற இடத்துல இதை சொல்கிறேன் நான். ஆப்பிள் proved that a cell phone can change the world within 10 years. Every once in a while a revolutionary product comes along and changes everything. My magical product reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to know everything within a few tap on the screen. சுருக்கமாக நமக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்குவோம். ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப் 10 வருஷம் கழிச்சு சொன்னால், ஒரு கையகல செல்ஃபோன் எல்லாத்தையும் புரட்டி போட்டுருச்சு, நமக்கு வேண்டியதை மட்டும்னா ரீஷேப்டு த கல்ச்சர். அது என்ன ரீஷேப்டு த கல்ச்சர்? ஒரு கையகல செல்ஃபோன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டு, இரவு 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன். குறிப்பாக இளைஞர்கள். உதாரணமே சொல்கிறேனே, ரைட்டு 12 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ளே தீவிரவாதிகள் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிறாங்கன்னு சென்னையில் டெப்டி கமிஷனராக இருக்கும்போது ஒரு பெரிய செய்தி வருது. அந்த டவரில் லட்சக்கணக்கான ஃபோன் போவோம். உட்காந்து டேபிள் ஒர்க் பண்ணி எலிமினேட் பண்ணி 2 ஃபோன் ஒரே நேரத்தில் ராத்திரி 12லேருந்து 1:30 மணி வரைக்கும் தினம் பேசிகிட்டு இருக்காங்க. பிடிச்சிட்டோண்டா தீவிரவாதியை நினச்சிட்டு கமாண்டோ பீசஸ்லாம் அழைச்சிட்டு அந்த லொக்கேஷனுக்கு போனால் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் போய் நிற்கிது. உள்ளே போனால் போர்வை போத்திக்கிட்டு, அதனால தான் சொன்னேன் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்ஃபோன் வெளிச்சம்னு. ஒரு பொண்ணு என்னடா சத்தம் கேட்குதுன்னு போர்வை முடிச்சு இப்படி பார்த்துச்சுல, யூனிஃபார்மோடு இருந்தது பார்த்தோன்னா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. பக்கத்தில் எல்லா வார்டன்லேருந்து எல்லோரும் நிற்கிறாங்க. நான் சொன்னேன் இது போகலாம் அப்படின்னோடனே அந்த டீமில் விமன் டிஎஸ்பி ஒருத்தவங்க கமலான்னு இருந்தாங்க, இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான். அவங்க சொன்னாங்க, பெண்கள் எப்பொழுதுமே புத்திசாலித்தனம்ல சார், அந்த பேசிகிட்டு இருக்கிற இன்னொரு ஃபோனை பார்த்துடலாமே சார். நாங்கள் அது பாய்ஸ் ஹாஸ்டலில் போய் நிற்குமா, ஏன் ராத்திரியில் உயிரெடுக்கிறீங்க என்ன? இல்லை சார் பார்த்துடலாம். நாங்கள் அங்கே போனால் அவன் தீவிரவாதி, 10 கொலைகள் பண்ணவன். ஆச்சரியமாக போச்சு. அவன் யாருன்னே தெரியாமல் அந்த பொண்ணு பேசிட்டு. 17 வயது நிரம்பிய 27 மாணவர்கள் பாய்ஸ் லாக்கர் ரூம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை பெற்றோர்களுக்கு தெரியும்? படிச்சிருப்பீங்க. பெண்களினுடைய அசிங்கங்கள் அத்துணையும் அரங்கேறுகிறது. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்ல தயங்குவதை உங்களுடைய நலன் கருதி இந்த கல்லூரி, இந்த பள்ளியினுடைய நலன் கருதி பதிவு செய்கின்றேன். பொள்ளாச்சி சம்பவத்தை போல ஒரு சம்பவம் நடக்க இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட பெண்ணை அழைச்சிட்டு போய் தப்பு பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரீன்ஷாட் லீக் ஆகிடு. டெல்லி காவல்துறை விழித்து கொண்டது. இரவோடு இரவாக 27 பேரையும் அள்ளி கொண்டு போய்விட்டார்கள் காவல் நிலையத்திற்கு. 90 நாட்களுக்கு முன்னாலங்க. காலையில் 54 பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக போய் காவல் நிலைய கதவுகளை தட்டுகிறார்கள். என் பொண்ணு ஃபோட்டோ வந்துடக்கூடாது, என் பையன் பேர் வந்துடக்கூடாது, விசா கிடைக்காது, வேலை கிடைக்காது, கல்யாணம் ஆகாது. எப்போ? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் 9 மாதமாக செஞ்சுட்டு இருக்காங்க. 27 பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா காவல்துறை அதிகாரியும் பேசி இது வெளியில் வராமல் தடுத்து எல்லாரையும் எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சுட்டு. எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியுது? வாட்ஸ்அப்பில் தான் பேசுகிறோம். எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன், யாரும் கேட்க முடியாது, எதை வேணாலும் அனுப்பலாம். அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் டெலிட் ஃபார் ஆல் கொடுத்தா எல்லாமே போயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்களை போல் முட்டாள் உலகத்திலே கிடையாதுன்னு அர்த்தம். ஆச்சரியமாக இருக்கு கேட்குறதுக்கு. ஜெஃப் பிசோஸ் 13,000 கோடிக்கு அதிபதிங்க, அமேசானோட நிறுவனத்தினுடைய சிஇஓ. அவனுடைய வாட்ஸ்அப் உரையாடலை ஹேக் பண்ணிட்டான், திருடிட்டான். வாட்ஸ்அப்பில் பேசுனதை எங்கே எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன்லாம். நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் தயவு செய்து செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். 2 கண்கள் மட்டும்தான் பார்க்கின்றன என்று நினைத்து கொண்டு செல்போன் திரையிலோ கம்ப்யூட்டர் திரையிலோ நீங்கள் செய்கின்ற அத்துணையையும் என்னை போன்ற அதிகாரிகள், மற்ற காவல்துறை அதிகாரிகள், அரசாங்கம், ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு உங்கள் ஃபோனை எடுத்தால் அத்துணையும் பார்க்க முடியும். வண்டவாளெல்லாம் தண்டவாளத்தில் ஏறிடும். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேனே.
2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையன் யூஜி முடிச்சுட்டு பிஜி அப்ளை பண்ணுறான். நல்ல மார்க் வாங்கி சிக்காகோ யூனிவர்சிட்டியில் அவனுக்கு கிடச்சிருச்சு. அவனுக்கு விசா வேணும். இவனை விட மார்க் குறைச்சலாக உள்ளவனுக்கு விசா கிடச்சிருச்சு, இவனுக்கு கிடைக்கல. அவங்க அப்பா காலேஜ் ப்ரொஃபஸர், காலங்கத்தால் என்கிட்ட பேசுகிறாரு. நான் சொன்னேன், அமெரிக்கன் கன்சுலேட்லலாம் விசா கொடுங்கன்னு சொல்ல முடியாதுங்க, அது இப்போ ட்ரம்ப் படுத்துகிற பாடல அதெல்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப படுத்தினார், ரொம்ப கேட்டார். நான் சொன்னேன், என்ன காரணம்னு வேணால் தெரிஞ்சு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர், நான் திருச்சி எஸ்பியாக இருக்கும்போது அவர் தஞ்சாவூர் எஸ்பி, அவர் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் சீஃபு, பேங்காக்கில் இருக்கார். அவர்கிட்ட பேசி, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் வேணும்னா, என்ன மூர்த்தி, என்ன விஷயம் இவ்வளோ தூரம் கேட்குறீங்கன்னாரு. இல்லை சார், இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் புள்ள வந்து படிச்சுட்டு போனால், பிஜி படிக்க போனால் அந்த விசா கூட தர மாட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படின்லாம் இருக்காதே என்னார். இல்லை சார், ரிஜெக்டட் ட்வைஸ் அப்படின்னா. நான் பார்த்துட்டு சொல்கிறேன், 3 மணிக்கு கூப்பிடுங்கன்னார். 2 மணிக்கு அவரே கூப்பிட்டார். அவனுக்கு விசா கிடைக்காதுன்னார். ஏன் சார்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம்னு ஒன்று வந்துருச்சு. ஃபோன் நம்பரை போடுறான். நீங்கள் போய் விசாவுக்கு நிற்கும் போது கவுண்டரில் உங்கள் ஃபோன் நம்பரை போட்டால், இவன் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் செல்ஃபோன் பார்க்குறான், என்னென்னலாம் பார்த்துருக்கான், நம்ம வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறிடுது. இவன் அத்துணையும் அப்சீனாவே பார்த்துருக்கான். இவன் போய் அமெரிக்காவை எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ரிஜெக்ட் பண்ணிட்டான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்? அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது. கவர்ச்சியை கடைவரித்து காசு பண்ணுகிறார்கள். விரும்பியோ விரும்பாமலோ, தேடியோ தேடாமலோ அத்துணையும் வந்து விழுகின்றன. மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலேஜ் வந்துடுது அந்த பசங்களுக்கு. நமக்கு 30 வயசில் தெரியறது அவனுக்கு 15 வயசில் தெரியும். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தடுமாறுறாங்க. இது அவங்களோட தவறு இல்லை. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், வளர்ப்பினுடைய குறைபாடுகள், போதிப்பினுடைய போதாமை, அபரிமிதமான இளையதன வளர்ச்சி, இவைதான் காரணம். இனிமேல் அது இல்லாமல் வாழ முடியாது என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன். ஆனால் என்ன செய்யணும்? மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூ கேன் பி ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா, நாட் பர்சனலி பட் ப்ரொஃபஷனலி. சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் எவ்வளவு கற்றுக்கிறது இருக்குது தெரியுமா? ஒரு பையன், எட்வர்டுன்னு ஒரு பையன், 2 நாளைக்கு முன்னாடிங்க ஐஐடியில் படிச்சுட்டு 2.5 கோடி ரூபா சம்பளத்துக்கு அவனை தேர்வு பண்ணுறான். 2.5 கோடி ஒரு வருஷத்துக்கு. ஒரு மாதத்துக்கு எத்தனைன்னு கணக்கு பண்ணி பார்த்துங்க. 2.5 கோடி எத்தனை வயசில்? 23 வயசில். 4 வருஷமும் அவ்வளோ பாடுபட்டு அந்த கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து எவன்லாம் ஹேக் பண்ணுறானோ அதை ஹேக் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டான். நினச்சி பாரு, எப்படிப்பட்ட திங்கிங் இந்த இளைய தலைமுறைக்கு இருக்குது. அப்போது பிரயோஜனமாக அதில் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, உருப்படாமல் போகிறதுக்கும் அதில் வாய்ப்பு இருக்குது. இதை யார் சொல்லித்தரது? பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இல்லாமல் யார் சொல்லித்தருவா சொல்லு? அது மட்டுமா? இது ஏன் இந்த பிள்ளைங்க மாட்டிக்கிறாங்க அல்லது பெரியவங்களே மாட்டிக்கிறீங்கன்னு சொல்லிடுறேன். அடுத்து பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் 5 நிமிஷம் பேசிட்டு முடிச்சிருவேன். ஃப்ளைட்டை பிடிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அருமை மாணவர்களே, இந்த பிள்ளைங்க மாற்றுறதுக்கு காரணம் இந்த செல்ஃபோன் எப்படி வடிவமைக்கப்படுகிறது என்பதை கேட்டால் வியந்து போவீங்க. நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதை விட வியந்து போவீங்க. அமெரிக்காவில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் மேனுவல்னு ஒன்று வருது. மனநல மருத்துவர்கள் எழுதுகிறாங்க. அவன் சொல்கிறான், இந்தியாவில் 40% பேர் செல்ஃபோனை வேண்டான்னு விடணும்னு நினச்சாலும் விட முடியாத அளவுக்கு அடிக்ட் ஆகிட்டான். அவனுக்கு மனநல மருத்துவம் தேவை, குறிப்பாக இளைஞர்களுங்கிறான். ராத்திரி போகும்போது செல்ஃபோனோடையே போவான். காலையில் எந்திரிச்சோன்னே செல்ஃபோனை தேடுவான். இல்லைன்னா ஓசோனில் விழுகிற ஓட்டம் இங்கே விழுந்துரும், அல்லது உக்ரைனில் விழுகிற குண்டு இங்கே விழுந்துரும். ஒன்றும் கிடையாது, எதுவும் நடக்காது. அமெரிக்காவில் 25 பேர் யங் மில்லினஸ் அண்ட் பில்லினஸ், அவங்களுக்காக ஃபெட்னான்னு ஒன்று நடக்கும், தமிழ்ச்சங்க மாநாடு. அதில் பேசுகிறதுக்கு நானும் விஐடி வேந்தர் விஸ்வநாதனும் போயிருந்தான். அவன் சொல்கிறாங்க, சோஷியல் மீடியாலேருந்து வெளியில் வந்துட்டேன், எல்லா குரூப்லேருந்து வெளியில் வந்துட்டேன், எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்கிறேன், எனக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பார்க்குறேன். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதை தவிர நான் எப்போ பார்க்கறது இல்லைன்னு முடிவு பண்ணணும். அன்னையிலேருந்து என்னுடைய கிரெடிட் உயர்ந்து போச்சுறாங்க. எல்லாருக்கும் இங்கே அங்கே என்னாதபடி எங்கும் நடந்திருப்பேன். நீங்களே பாருங்களேன். இதை ஒன்று சொல்லுவேன் நான், ஸ்டாப், திங்க் அண்ட் டச். பெரியவர்களுக்கும் சொல்லி சேர்த்து சொல்கிறேன், ஸ்டாப், திங்க் அண்ட் டச். ஃபோனை எடுக்கணுன்னா டபக்குன்னு ஃபோனை எடுக்காதீங்க, ஸ்டாப் பண்ணுங்கள், திங்க் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நான் சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் வேலை பார்த்தவங்க பேசணும், அதனால சொல்கிறேன். அதை எடுக்கிறதுக்கு இப்போ அம்மாட்ட பேசணும்னு புள்ள நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஒய்ஃப் வந்து கணவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க, இல்லை கணவன் மனைவிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க. ஃபோனை எடுக்காமல் எதுக்காக இப்போ நம்ம ஃபோனை எடுக்கணும்? ஒய்ஃப்கிட்ட பேசணும், எடுங்க. ஒய்ஃப்கிட்ட பேசிட்டு ஃபோனை வைங்க. ஸ்டாப்,
திங்க் அண்ட் தென் டச். ஸ்டாப், திங்க் அண்ட் தென் டச். இது இல்லாமல் சும்மா ஃபோன் எடுத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை பார்ப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப்புக்கு போவீங்க, ஓடிடி போயிடுவீங்க, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். 3 மணி நேரம் ஆகிருக்கும் பொண்டாட்டிகிட்ட பேசுகிறத தவிர பாக்கி எல்லாம் நடந்திருக்கும். இதை மறந்துருப்பீங்க. எல்லாருக்கும் இருக்கும் இந்த அனுபவம். இது உங்களுடைய தவறு இல்லைன்னா உங்களால் நம்ப முடியுதா? இந்த செல்ஃபோன்கள் அப்படித்தான் வடிவமைக்கப்படுகின்றன. கோடி கோடியாக கொட்டி உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கவனத்தையும் தங்களிடமே வைத்துக்கொள்வது எப்படி என்பதற்காக மிகப்பெரிய புத்திசாலிகளால் இந்த அப்ளிகேஷன்ஸ், ஆப், தமிழ் என்ன செயலி வடிவமைக்கப்படுகிறது. உங்களோட நேரம் தான் அவனுக்கு காசே. மார்க் ஜூக்கம்பெர்க் என்கிற ஃபேஸ்புக்கோட நிறுவனரை அமெரிக்க செனட்டில் கூப்பிட்டு நாடே கெட்டு போயிரும் போல் இருக்கடா உன்னால், ஒரு பைசா அந்த அப்ளிகேஷன் ஃபேஸ்புக்குக்காக வாங்காமல் எப்படா $1 trillion சம்பாதிக்கிறேன்னு கேட்குறான். அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், சமூக ஊடகங்களினுடைய வருமானமே நீங்கள் தவிர்க்கவே முடியாதபடி ஒளிர்கின்ற விளம்பரங்கள் தான். ஒரு செய்தியை பார்க்கணும்னு போனால் ஃபஸ்ட்டு விளம்பரம், நடுப்புற விளம்பரம், கடைசியில் விளம்பரம். இதை பார்க்காம நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த செய்தி ஒழுங்கான செய்தி அண்ணா 100க்கு 99 பொய் அல்லது மிகைப்படுத்தப்பட்டது. என்ன எப்படி பாருங்க, எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்? பெரியவர்களே எப்படின்னா சின்னவங்க எப்படி? இது ஒன்று. இதில் யாரெல்லாம் இஃப் யூ டு நாட் செப்பரேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், தி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வில் செப்பரேட் யூ ஃப்ரம் யுவர் கோல்ஸ். நீ இந்த செல்ஃபோன்லேருந்து தடுமாற்றத்திலிருந்து விலகி நிற்கலைன்னா இந்த தடுமாற்றம், இந்த செல்ஃபோனில் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, இது உன்னுடைய மிகப்பெரிய லட்சியத்தையே கெடுத்து விடும். பல பேர், இப்போ நான் சொன்னேனே ஐஐடியில் வந்து 85 பேர் செலக்ட் ஆகிருக்கான். அவன் எதுலேருந்து தப்பிச்சான்? செல்ஃபோன்லேருந்து தப்பிச்சான். அதுக்கப்புறம் அவன் எங்கே வேலைக்கு போகிறான்? இந்த செல்ஃபோனை உருவாக்குறதுக்கு வேலைக்கு போகிறான். அவன்லாம் யார்? மிகப்பெரிய புத்திசாலி. ஒரு படத்தை நீங்கள் போட்டிங்கன்னாங்க இந்த மனம் நம்ம அமைதி இழந்துடும். எத்தனை பேர் பார்ப்பான்? குறிப்பாக இளைஞர்களுக்கு லைக் வருமா வராதா? உணர்ச்சி பூர்வமான கிளர்ச்சி நிலைக்கு போடுங்க. ஒரு செய்தியையோ ஒரு படத்தையோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்? மனிதர்கள் மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு மனித மனம் ஆவலாக உள்ளது. மற்றவர்களுடைய புகழ்ச்சிக்கும் பாராட்டுதலுக்கும் இந்த மனித மனம் ஏங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை, இந்த உளவியலை நம்மை விட அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் அவன் போடுறான். யாருக்கு அனுப்பணும், எவ்வளோ நேரம் காட்சிப்படுத்தணும், எத்தனை லைக்ஸ் வந்திருக்குன்னு போடணும். இதெல்லாம் பார்க்க பார்க்க நீங்கள்லாம் நினச்சிக்கிங்க, within 5 minutes you received 15 likesமா. 15 பேர் லைக் பண்ணியிருக்காண்டிங்க ஒரு பொண்ணு. அதில் உண்மை என்ன தெரியுங்களா? உளவியல் 15 பேரில் 14 பேர் அவன் ஏதாவது போட்டால் கலதை இவங்கெல்லாம் லைக் பண்ணுமேங்கிறதுக்காக போடுறானா, உண்மையிலே போடுறது இல்லையா? இந்த உளவியல் கூட நமக்கு தெரியறதில்லை. தேவையற்ற செய்திகளினுடைய தாக்கத்தால் நம்முடைய மனம் அமைதியை இழந்து விடுகிறது. இந்த செய்தியெல்லாம் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? ஒவ்வொரே சேனலில் ஒரே செய்தியை மாற்றி மாற்றி போடுவான். பார்த்துக்கிட்டே உட்காந்து அவனுக்கு காசு, நமக்கு நேரம். ஓடிக்கொண்டிருப்பது கடிகார முள்ளல்ல, நம்முடைய வாழ்க்கை. ஒரு மனிதன் தன்னுடைய நேரத்தை எப்படி உபயோகப்படுத்துகிறான் என்பதை வைத்துத்தான் நீ வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவனா தோல்வி அடைந்தவனா என்பதை இந்த உலகமே முடிவு செய்கிறது. ஓ நேரத்தை அவன் காசாக்குறான். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான், பெற்றோர்கள். குடும்பம் தான் பிள்ளைகளுடைய முதல் வகுப்பறை. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுடைய முதல் ஆசிரியர்கள். பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ், டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ். பெற்றோர்கள் மரத்தின் வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் அதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். யோசித்து பாருங்க. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பெறங்கிறார் வள்ளுவர். உன்ட்ட இருக்கிற சொத்துலேயே 100 கோடி, 100 மாடி, 100 ஏக்கர், அதெல்லாம் பெருசு இல்லைடா. உயிருள்ள உன்னுடைய பிள்ளைகள் தாண்டா உன்ட்ட இருக்கிற சொத்துலேயே பெரிய சொத்து. தன்னிட்ட இருக்கிற சொத்துலேயே பெரிய சொத்து தான் பிள்ளை. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறான்? ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஸ்பெண்டிங் மணி ஆன் தம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய சொத்து பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம். பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலுக்கு இறைத்த நீராக போவதை நான் பல முறை காவல்துறை அதிகாரியாக பார்த்து விட்டேன்.
பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை நான் பலமுறை பார்த்துவிட்டேன். வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று பிள்ளைகளுக்கு சொல்லாதீர்கள். பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று பிள்ளைகளுக்கு சொல்லாதீர்கள். விட்டுக் கொடுப்பதிலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லுங்கள். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டுக் கொடுத்ததில்லை. இதெல்லாம் யாருங்க சொல்றது? கவலைப்பட வேண்டாம் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். ஒரு மனிதன் கவலைப்படுவதனால் ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று வேதம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது. பாட்டு கேட்கணும்ல, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும், உனக்கும் கீழே இருப்பவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சொல்கிறோம்ல. எவனுக்கு கவலை இல்லை? எந்த மனித இதயத்தில் காயம் இல்லை சொல்லுங்கள்? காயமெல்லாம் காலப்போக்கில் மறந்து போகும் மாயங்கள். உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலி தாங்கும் இதயம் தானே நிலையான சுகம் காணும். பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, ஏதாவது தற்கொலை பண்ணிக்கிறதா பார், பாட்டை கேட்டுட்டு போயிடுறதா? 1000 சொல்வேன் பெற்றோர்களுக்கு. மேடம் ஜெனிகோல் என்று ஒரு உளவியலாளர், அவர் பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறாங்க தெரியுமா? பிள்ளைங்க பிறக்கும் போது அம்மாட்ட சொல்லுதான், பிறக்கும் போதே அது நினைக்கிறத சொல்கிறதா சொல்கிறாங்க. எப்படி? இந்த பூமி பந்து என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, இந்த உலகமே என்னுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நாளை நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகமும் இருக்கும். என்னுடைய விதி உங்கள் கையில் இருக்கிறது. நாகரிகம் ஊஞ்சலாடுகின்ற இந்த உலகத்திலே என்னை ஒரு கொடையாக இந்த உலகத்திற்கு வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாகிய உங்களிடம் இருக்கிறது. ஒரு சுமையாக வளர்த்து விடாதீர்கள்னு புள்ள பிறக்கும் போது அம்மா அப்பா பார்த்து சொல்லுதான். ஏண்டா விதி உங்கள் கையில் இருக்குன்னு சொல்லுதுன்னு அதையும் சொல்கிறோம். வியந்து போவீர்கள். சாதாரண விஷயம். எந்த பிள்ளையாவது உங்கள்கிட்ட பிறக்கணும்னு வரம் கேட்டுச்சா? பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள். வள்ளுவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்பர். உதவி இல்லை, நான் என் பிள்ளைக்காக படாத பாடுபட்டான், அவன் என்ன, அதெல்லாம் இல்லை. பெற்றது நீங்கள், அவனை ஒழுங்காக வளர்க்குறது உங்கள் கடமை. நீ தானே பெற்ற, அவன் பேரணும்னு சொல்லலையா? இது யார் சொல்கிறா? வள்ளுவர் சொல்கிறார். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் சொல்லிட்டு போயிட்டார். அவன் நல்ல பிள்ளைய வளர்ந்து இந்த மாதிரி பிள்ளைய பெக்கிறதுக்கு அம்மா அப்பா என்ன தவம் செஞ்சாங்களோன்னா அது உதவியான். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னு போயிட்டான். அப்பெல்லாம் அப்படியே வெள்ளை சல்லையாக இருந்துட்டு காலையில் அம்மா தான் எழுப்பிவிடுவாங்க, பேரண்ட் டீச்சர்ஸ் போவாங்க, படிக்க வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இவர் அப்படியே தனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, என்னடா ஒழுங்காக 100 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருப்பார். அது இல்லை. புள்ள ஒரு உதாரணமே சொல்கிறேனே, ஒரு இடத்துல அந்த அம்மா படாத பாடுபட்டு பிள்ளைய வளர்த்து எடுத்துறாங்க. இப்போ கூட வந்து மேலே வாங்கினவங்கள்ட்ட யூ கேன் பி எ ப்ரௌடு மதர்னு அம்மாட்ட சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, அது மாதிரி ப்ரைஸ் வாங்கிறதுக்கு மேலே வர்றான், ஸ்டேட் ஃபஸ்ட் வந்துட்டான். அந்த அப்பாவுக்கு என்ன படிக்கிறான்னு கூட தெரியாது. மேலே ப்ரைஸ் வாங்க போகிறோன்னு அப்படியே வெள்ளை வேஸ்ட்டு வெள்ளை சட்டை வரலாம், தப்பு இல்லை. மேலே வந்தார். வந்தோடனே ஒய்ஃப் அப்படி நகர்ந்து நின்றுடி, பார்த்தியா என் பிள்ளைய அப்படின்ட்டு ப்ரைஸ் வாங்குறாரு. சரி, தப்பு இல்லை. அதே பிள்ளை உருப்படாமல் போகுதுன்னு வச்சுக்க, என்னடி பிள்ளையா வளர்த்துருக்க அப்படின்னு அதே அப்பா சொல்லுவார். இது சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னு அப்புறம் நான் விட்டுருவேன். எப்படிலாம் சொல்லி வச்சுட்டு போயிட்டான் பாருங்க. தாயினுடைய சக்தி வலிமையானது நண்பர்களே. அதை போலவே ஆசிரியர்கள், 5 நிமிஷம் முடிச்சிடுறேன், 3 பேருக்கு பேசணும்னு ராமசாமி சார் சொன்னார். அதனால சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான்கர்ட் த என்டையர் வேர்ல்டு. உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டரிடம் போய் கேட்குறாங்க, எப்படா உலகத்தை ஜெயிச்ச? அவன் சொல்கிறான், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகமே என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று அடித்து சொல்லுவேன். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? ஜப்பான் நாட்டில், எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது, ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கு ஒரு பாடத்திட்டத்தில் ஒன்று வச்சுருக்காங்க. அதிர்ந்து போனேன். உண்மை சம்பவத்தை ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறார்கள். நேரம் கருதி வேகமாக சொல்லுகிறேன், மிக அருமையாக கவனிக்கிறீர்கள், அதனால் இதனை சொல்லுகிறேன். ஜப்பானிய நாடு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இராணுவ ஆட்சியில் இருக்கும்போது கொள்ளைக்காரர்கள் இராணுவ உடையை திருடி அணிந்து கொண்டு கூட்டம் கூட்டமாக கிராமத்திலே குதிரையிலே நுழைந்து கண்ணில் படுபவர்களை எல்லாம் வெட்டி போய் சாய்த்து விட்டு கொள்ளையடிப்பது, இங்கே தீவெட்டி கொள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு.
ஒரு தாய், கதை இல்லைங்க, நிஜம், 2 குழந்தைகளுக்கு சோறூட்டி கொண்டு வாசலில் அமர்ந்திருக்கின்றார். கொள்ளைக்காரர்கள் குதிரையில் வருகிறார்கள் என்றவுடன் வழக்கம் போல எல்லோரும் எந்திரித்து மரவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள். இந்த தாய் 2 குழந்தைகளையும் இடுப்பில் 2 பக்கம் வைத்துக்கொண்டு ஓடுகிறார். குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையில் கேட்டவுடன் 3 பேரும் தப்பிக்க முடியாது என்பதை தெரிந்த அந்த தாய் ஒரு நிமிடம் நின்று நிதானித்து 2 குழந்தையினுடைய முகத்தையும் பார்த்துட்டு ஒரு குழந்தையை இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தையோட மறைவிடத்துக்கு ஓடிடுறான். மறைவிடத்திலிருந்து திரும்பி பார்க்கின்றால் இறக்கி விடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படிப்பட்டு சின்ன பின்னமாவதை பார்த்து கதறுகிறார். பெரியவர் ஒருத்தர் வாயம் மூடுறார், சத்தம் போடாதன். கொள்ளைக்காரர்கள் சென்றவுடன், கொள்ளையடித்து கொண்டு சென்றவுடன் ஒரு குழந்தையை இறுக பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து இறந்து போன குழந்தை இடத்துல இந்த தாய் கதறுகிறாள், பதறுகிறாள். எவ்வளோ பின் ட்ராப் சைலண்டாக கேட்குறீங்க பாரு. அத்தனை பேரும் அங்கே வர்றாங்க. அந்த பெரியவர் கேட்குறாரு, தாயை, ஒரு தாய்க்கு 2 குழந்தைகளும் 2 கண்களை போல அல்லவா, அடையாளத்தை பார்த்துட்டு எப்படிம்மா ஒரு குழந்தைய இறக்கி விட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற முடிச்சு? அந்த தாய் சொல்லுகிறாள், பெரியவரே, என்னுடைய குழந்தைக்கு மாலை நேரத்திலே நிலாவை காட்டி சோறூட்டி கொண்டிருக்கும் போது என்னிடம் படிக்கின்ற பக்கத்து வீட்டு குழந்தையும் வந்து விட்டது. 2 குழந்தைகளுக்கும் சோறூட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டார்கள். 2 குழந்தையும் காப்பாற்ற நினைத்தேன், முடியவில்லை. நான் அடையாளத்தை பார்த்து இறக்கி விட்டது என்னுடைய குழந்தை, காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை. ஏனென்றால் அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியர். ஒரு ஆசிரியங்க, இதை விட வேற என்ன உதாரணங்க சொல்லணும்? நினைச்சு பாரு. தாய் 12 வயது நிரம்பிய 6ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பிள்ளையை இடுப்பிலே சுமந்து கொண்டு ஓடுகிறார்கள் தாயும் தந்தையும். சமீபத்தில் நடந்த நிகழ்வு. இந்தியாவில் மிகப்பெரிய மருத்துவமனை, 100 டாக்டர் இதய அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் எனக்கு தெரியும். ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னா 6 மாதம் ஆகும் ஹார்ட் சர்ஜரிக்கு. அந்த மருத்துவமனைக்கு ஓடுகிறார்கள். 6ஆம் வகுப்பு படிக்கின்ற 12 வயது பிள்ளை. உங்கள் தாய் யார் என்று பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஓடணுன்னா, என்னம்மா இப்படி கொண்டு வந்தீங்கன்னா எப்படிம்மா? அங்கே ஏற்கனவே 100 பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க. அந்த புள்ள துடிக்கிறத பார்த்துட்டு ரிசப்ஷனில் இருக்கிற டாக்டர் ஓடுறாரு. அவர் சர்ஜரியில் இருக்கிற டாக்டர், சீஃப் டாக்டர்கிட்ட சொல்கிறாரு. அவர் இறங்கி வேகமாக முகத்தில் அப்படியே கட்டினதோடு வர்றார். பார்த்துட்டு அந்த அம்மா அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, இதயத்திற்கு வருகின்ற ரத்த குழாய்கள் எல்லாம் அடைபட்டு போச்சு, 30 நாள் தான் உயிரோடு இருக்கும் அந்த பிள்ளை, 30% தான் வாய்ப்பு இருக்குமா, 70% இறக்கிறதுக்கு தான் வாய்ப்பு, அழைச்சிட்டு போயிடுங்க, ஹாஸ்பிட்டலில் இறக்க வேண்டாம். அந்த அம்மா அந்த டாக்டர் கையை பிடிச்சிட்டு 10% கூட என் பிள்ளை பொழைச்சுங்க, எங்கே கையெழுத்து வேணும் கொடுங்க, போட்டு தரேன், நீங்கள் காப்பாற்ற முடியும், செத்தா பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு கையெழுத்து போட்டு தரேங்க. அந்த அம்மா புடிவாதம் தாங்காமல் அட்மிஷன் போட்டுறாரு. 7 நாள் கழிச்சு ஆப்ரேஷன். தினம் இவர் நடந்து போகும்போது அந்த தாய் சொல்லுகிறாள், 10% தான் கூட நீ பொழைச்சுக்குவ, நம்ம இங்கேருந்து நடந்து போவோம், நீ பள்ளிக்கூடத்துக்கு திரும்ப போவ, முதல்ல மாதிரி ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவ, நம்ம கும்பிட்ற தெய்வம் உன்னுடைய இதயத்தில் இருக்குது, பயப்படாத பயப்படாதன்னு சொல்கிறத தினம் கேட்டுட்டு போய் மற்ற டாக்டர்கிட்ட சொல்கிறேன். என்னையா ஹோப்பே இல்லை, இந்த அம்மா இவ்வளோ ஹோப்பு கொடுக்குதே. காரணத்தோடு இந்த பதிவு. 7ஆவது நாள் ஆப்ரேஷன். இந்த டாக்டர் ஆப்ரேஷனுக்கு எல்லா டாக்டரோட முகத்தில் கட்டிட்டு போயிட்டார். 5 மணி நேரம் ஆப்ரேஷன். அந்த பிள்ளையை அப்படி தட்டி கொடுத்து சொல்கிறாரு, கவலைப்படாத, என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன் அப்படிங்கிறார். அந்த பிள்ளை சொல்லுதுங்க, டாக்டர், ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர். ராம்சன் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஆம் ஹேவிங் ஒன் கொஸ்டின் டு யூ. என்ன கொஸ்டின் அப்படின்னா, நீங்கள் இதயத்தை அறுத்து தான் ஓப்பன் பண்ணி தான் செய்வீங்களான்னு கேட்குது. பயப்படுது போல் இருக்குன்னு நினச்சிட்டு அனஸ்தீசியா கொடுப்போமா, உனக்கு வலிக்காதுங்கிறார். அதெல்லாம் இல்லை, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியாங்குது. ஆமாங்கிறார், நான் கடவுளை பார்த்ததில்லை, எங்கள் அம்மா நான் கும்பிட்ற தெய்வம் வந்து இதயத்தில் இருக்குன்னு சொன்னாங்க, நீங்கள் அறுப்பீங்கள்ல அப்போ பார்ப்பீங்கள்ல, கடவுளை எப்படி இருக்காருன்னு நான் நிச்சயமாக பொழைச்சிக்குவேன், வெளியில் வந்து கேட்பேன், நீங்கள் சொல்லணும், அறுக்கும்போது கடவுளுக்கு காயம்பட்டுறாமல் அருங்கங்க. எப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறாரு டாக்டர். என்னடா இந்த பிள்ளைக்கு வாய்ப்பே இல்லை இப்படி சொல்லுதுன்ட்டு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இங்கங்க சென்னையில் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 50வது நிமிடத்திலே டாக்டர் நினைச்ச மாதிரி இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு போய் இதய துடிப்பு நின்று விடுகிறது. என்னென்னவோ மிஷினை வச்சு பண்ணி பார்க்குறாங்க, திரும்ப துடிக்கலை. டாக்டர் அப்படியே மற்ற டாக்டர்லாம் பார்க்குறாரு, கண்ணாடியை கழட்டி கண்ணை தொடச்சிக்கிறார். அப்படி பார்த்தாக்க க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ நினைக்கிறார் அவர், இந்த அம்மா இவ்வளவு நம்பினுச்சே, இந்த குழந்தை அம்மா சொன்னது இவ்வளவு நம்பினுச்சே, நம்முடைய மருத்துவம் பொய்த்து போய்விட்டது, அனுபவம் பொய்த்து போய்விட்டது, எல்லாமே பொய்த்து போயிடுச்சு, இந்த நம்பிக்கைக்காகவாது இந்த புள்ள பொழைச்சிருக்க வேண்டாமா, எப்படி அந்த அம்மாவை நான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். பக்கத்தில் இருக்கிற லேடி டாக்டர் கையை அப்படி ஒரு தட்டு தட்டி, டாக்டர், பிளட் இஸ் கம்மிங் டு த ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷனிங். அவசரமாக எல்லா மிஷினையும் திரும்ப ஆன் பண்ணி 5 மணி நேரம் ஆப்ரேஷன், குழந்தை பிழைச்சிக்குது. 1 வாரம் கழித்து சுவிட்சஸ் எல்லாம் பிரிச்சுட்டு பார்க்க போகிறாங்க.
மற்ற டாக்டரை கூப்பிட்டு கேட்குறாரு, யோ கடவுளை பார்த்தீங்களான்னு கேட்குவேன் அந்த பொண்ணு. நான் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்குறாரு. ஆளுக்கு ஒன்று சொல்கிறான், இவர் ஒரு முடிவோடு போகிறார். பெற்றோர்களே, போன உடனே அந்த குழந்தை ஒடியாந்து அவர் காலை கட்டிக்கிட்டு, நான் பொழைச்சிக்கோன்னு சொன்னேன், பொழைச்சிக்கிட்டேன் பார்த்தீங்களா, உள்ளே நடந்ததுக்கு தெரியாதுல்ல, கடவுளை பார்த்தீங்களான்னு கேட்கு. கடவுளை பார்த்தேன் அப்படிங்கிறார். எல்லா டாக்டரும் ஆச்சரியமாக பார்க்குறான், கடவுள் எப்படி இருந்தார் அப்படின்னு. இப்படித்தான் இருந்தார் என்று கையை பின்னால் காண்பித்து விட்டு டாக்டர் நகர்ந்து கொண்டார். அவர் கை காண்பித்த இடத்திலே அந்த ஏழை தாய் நின்று கொண்டிருந்தாள். அந்த பிள்ளை ஓடி போய் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு, நீ தான் கடவுள் அம்மாங்குது, இதுதான் உன்னுடைய தாய். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றைவேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர் தானடா தாய். சொல்லுபவர் விவேகானந்தர். 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு, தனக்கு வேண்டியதை வெறுத்து, நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர யாரும் இல்லை. இது யார் சொல்றது? 360 பயணிகளை சுமந்து கொண்டு ஒரு விமானம் மத்தியதரை கடலிலே பறக்கின்றது. 2 மாதத்துக்கு ஒரு தடவை நான் போய் வெளிநாட்டில் பேசுகிறவன். திடீரென்று வெடிச்சத்தம், புகை மண்டலம், என்ஜின் ஆஃப் ஆகிடுச்சின்னு பைலட் காக்பிட்லேருந்து வந்து சொல்கிறான், லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கங்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க. மயான அமைதி. 20,000 அடி, 30,000 அடி, 10,000 அடி வந்துருச்சு. துணை விமானி மட்டும் தொடர்ந்து ட்ரை பண்ணுறான். திடீர்னு கிரீன் லைட் எரியுதுங்கிறான். தண்ணீரை தொட இருந்த விமானத்தை 2 விமானிகளும் சேர்ந்து மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங்னு பக்கத்து நாட்டில் தரையிறக்கிறான். இதை சொல்லி முடிக்கின்றேன். அப்பாலாம் உட்காந்துருக்காங்களா இவ்வளோ பேர். அம்மாவை மட்டும் சொல்லிவிட்டு அப்பாவை சொல்ல போனால் அது நிறைவு இருக்காதுல்ல. எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு வெளியிலும் போது பத்திரிகை துறை நண்பர்கள் கேட்குறாங்க, இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வந்தீர்களே, கடைசியாக என்ன நினச்சிங்க? ஒருத்தன், எல்லா நாட்டுக்காரனும் இருக்கான்ல, ஒருத்தன் நாட்டை சொல்கிறான், வீட்டை சொல்கிறான், பேங்க் பேலன்ஸை சொல்கிறான், ஒய்ஃபை சொல்கிறான். என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டு விட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அழுதேன் என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தேடி சோறு நிதந்தென்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கிறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும் பாரதி. பிறந்தோம் வளர்ந்தோம், இந்த 1 to 5ன்னு சொல்லுவேன். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, 2 குழந்தைங்களை பெற்றுக்கிறது, ஒரு 3 bedroom வீடு, ஒரு 4 wheeler காரு, 5 டிஜிட்டில் 20,000 60,000 சம்பளம், கடைசி வரைக்கும் இஎம்ஐ கட்டியே செத்து போகிறது. அதற்காக பிறந்தவர்கள் அல்ல நீங்கள், சாதிக்க பிறந்தவர்கள். அத்துணை தகுதியும் உங்களுக்கு உண்டு. இங்கு இத்துணை நேரம் அமைதி காத்த நீங்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத நிலை வேண்டும்.